குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry அவருக்கு பிறகு நான் பேச ஆரம்பித்தேன். இந்த நாள் அதை ஒரு ரோட்டரி கிளப் வரவேற்புறையில் சொன்னாங்க. தெங்கச்சி சுவாமிநாதன் இருந்தார், அவர் போயிட்டாரு, அடுத்தது நீங்கள் தான். அவங்க என்னை அனுப்புறதுலேயே ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அவர் இருந்தார், போயிட்டாரு, அடுத்தது நீங்கள் தான். நான் சொன்னேன், இப்போதைக்கு நான் போகிறதா இல்லைங்க, நீங்கள் தான் அடுத்தது. நல்ல எனக்கு ரொம்ப சீனியர், ரொம்ப அருமையாக பேசுவார் தெங்கச்சி சார். ஒரு கதை என்ன சொன்னார், இது பாருங்கள், எவ்வளோ அழகான கதை பாருங்கள். மெட்ராஸ் நல்ல மழை கொட்டுன்னு கொட்டுற நேரம் மெட்ராஸில். ஒருத்தன் ஓடியாந்து ஆட்டோ ரிக்ஷா தேடுறான். ஒரு பேஷண்ட்டை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்குறான், எப்பா ஒரு பாட்டி மயங்கி இருக்குப்பா, தயவுசெய்து ஆட்டோ வரியாப்பான்னு. அறிவு இருக்கவனுக்கு இந்த மழையில் எவனாவது வெளியே வருவானா? ஆட்டோ ஸ்டக் ஆகிடாத, கூப்பிடுற. வேணும்னா 1000 ரூபா கொடு வரேன். இவ்வளவும் 1000 ரூபா கொடுத்தா பொருந்தாது. சொன்னேன், ரொம்ப 1000 ரூபா கேட்குறியப்பா, என்னப்பா இது? இன்னொருத்தன்ட்ட போய் ஓடனா, எப்பா வரியா அப்படின்னா. மழையில் எப்படிப்பா வண்டி ஓட்டுறது? எப்படி வழியில் குழியில் போய் விழுந்துட்டா யார் பார்க்கறது? சும்மா கேட்குறிய நீ அப்படின்னு நான் சொன்னேன். அவன் கொஞ்சம் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, 500 ரூபா சரியாக போனால் 50 ரூபா டிஸ்டன்ஸ் அது அந்த நர்சிங் ஹோமுக்கும் அவர் சொல்கிறதுக்கும். 500 ரூபா கொடுக்குறியா அப்படின்னு. இவன் பார்த்தான், பேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, தரேன் வா. டக்குன்னு ஆட்டோவில் அப்படி கூட்டிகிட்டு ஒரு தெருக்கிட்ட அப்படி நிறுத்திட்டு, அந்த தெருவுள்ள நிறுத்திட்டு, திண்ணையிலேருந்து ஒரு பாட்டி, அந்த பாட்டியை யாரும் இல்லை, அப்படியே தோள் மேலே அவன் தூக்கவும் முடியாமல் இழுக்கவும் முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இந்த ஆட்டோவில் ஏற்றினான். இந்த ஆட்டோ டிரைவரு அப்படியே உட்காந்துக்கிட்டே அந்த கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அதை வேடிக்கை பார்க்குறான். ஒரு கை பிடிக்கணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவன் யாரோ ஒரு நோயாளியை தூக்கிட்டு வரானே, எதுவும் இல்லை, பாறாங்கல் கல் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கான். அவளை அந்த பாட்டியை பற்றி கவலையே படலை. இவன் 500 ரூபா கொடுப்பானா மாட்டானா, ஏமாற்றிடுவானா, இறங்கும் போது கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா 500 ரூபாய் விட அதிகமாக செலவாகும்.
என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஆட்டோ டிரைவர் உட்காந்துருக்கிறாரு, அப்படியே அவர் பாட்டுக்கு ராட்சச மாதிரி உட்காந்துருக்கிறாரு. ஆச்சா, ஒரு வழியாக ஏற்றினோடனே எந்த ஆஸ்பத்திரி? அந்த ஆஸ்பத்திரி. நீ எப்பா கொஞ்சம் நில்லுப்பா, ஒரு ஊசி போட்டு திரும்ப கொண்டாந்து இங்கே விட்டுறலாம், நீ எவ்வளோ வேணால் கேட்டுக்கோ, வாங்கிக்க தர்றேன், என்ன அவசரப்படாத, புரியுதா அப்படின்ட்டு அங்கே போய் அப்படி அந்த இதில் அந்த ஆஸ்பத்திரிக்கிட்ட நிறுத்திட்டு, சின்ன டாக்டர் நர்சிங் ஹோம் அது நிறுத்திட்டு, இதை பாருங்கள், அந்த பாட்டியை மறுபடியும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ரிசப்ஷனில் நிறுத்தி, என்னன்னு தெரியல பாட்டி மயங்கிடுச்சு அப்படின்னு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறா, பாட்டியோட பேர் என்னான்னு. பாட்டியோட பேர் என்ன? இவன் சொன்னான், தெரியாத. அப்புறம் ஏன் கூட்டிட்டு வர? தெரியாதுங்கிற. நான் தெருவில் போயிட்டு இருந்தேம்மா, எனக்கு முன்னாடி இந்த பாட்டி மயங்கி விழுந்தது, எனக்கு யார் என்னன்னே தெரியாது, டாக்டர்கிட்ட கொண்டாந்து காப்பாற்றணும்னு நினச்சேன், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்து வச்சுட்டு சாய்ச்சிட்டு ஆட்டோ கூட்டிகிட்டு நான் கூட்டிகிட்டு வர்றேன், எனக்கு இந்த பாட்டி யாருன்னே தெரியாது, எனக்கு அதுக்கும் ஒன்றும் உறவே இல்லை. நான் பாருங்க, இந்த ஆட்டோ டிரைவர் அது வரைக்கும் அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்து இப்படி திரும்பினான். தெரியாதுன்றா, இவன் பாட்டி இல்லையா, யாரோ ஒரு பாட்டிக்காக இவன் 500 ரூபா கொடுக்க ரெடியாக இருக்கிறானா. சுஷோ, நான் இவங்கிட்ட போய் 500 ரூபா கேட்டேன், நியாயமா? அவனுக்கு அந்த பாட்டிக்கு என்ன உறவோ அதே தானே எனக்கும். நான் ராட்சசன் இல்லை, 500 ரூபா கேட்ட தப்பு. நான் என்ன பண்ணணும், இந்த வண்டியை கொண்டு போய் திருப்பி நிறுத்துகிற போது 100 ரூபா வாங்கிட்டு விட்டுடணும். நான் 500 ரூபா கேட்டால் என்ன மாதிரி மோசமான மனுஷன் இந்த உலகத்திலே இல்லைன்னு தான் அர்த்தமாயிடும். நான் பண்ணது பெரிய தப்பு. நான் ஒரு 200ஆவது வாங்கலாம், அதுக்கு மேலெலாம் வாங்கக்கூடாது. இப்படி தனக்குள்ளே அலமோதலாம். போனான், ஊசி போட்டான், பாட்டி எழுந்துச்சு. சில பாட்டியெல்லாம் போகாது, அது பாட்டு டக்கு டக்குன்னு மறுபடியும் பண்ணி போறாப்புல இருக்கும், நம்மளெல்லாம் நம்ப வச்சிடும், ஆனால் போகாது. இன்னும் சில பாட்டி நம்மளை அனுப்பிச்சுட்டு தான் போகும். இந்த பாட்டி நல்ல பாட்டி எந்திரிச்சிச்சு, டக்குன்னு அப்படியே ஊசி போட்டு எந்திரிச்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோ டிரைவரை பார்த்து சொன்னோம், ரொம்ப நன்றிப்பா, நல்ல வேலையாக அந்த பாட்டி தப்பிச்சிருச்சு, இப்போ அதுக்கு அட்ரஸ்லாம் தெரியுது, அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு தானா அந்த பாட்டியோட வீடுன்னு அந்த பாட்டியை மறுபடியும் ஏற்றி ஆட்டோ ரிக்ஷாவில் வச்சு வீட்டில் கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுட்டு, அவன் 500 ரூபா கேட்டான்ல, 500 ரூபா கொடுக்கணுன்னு இப்படி பேக்கெட்டில் கை விட்டு, இந்த 500 ரூபா வானா 500 ரூபா நீ கேட்டேன், நான் தான் தரேன்னு சொன்னேன்னு. வானா, ஏன் வேணாங்கிற? நானும் மனுஷன்தான். இதுதான், இதைத்தான் கல்லுக்குள் ஈரம்ன்ற. அதாவது இது ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை 500 ரூபாயா நான் ஆக்கிடணும்னு நினைச்சா பாருங்க, இந்த நேரத்தில் அடிச்சா கொள்ளை இப்பதான் அடிக்க முடியும் பாருங்க, அது மனசு பாறாங்கல்லாம் இருக்கு. ஆனால் இன்னொரு மனுஷன் சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு உதவி செய்யறான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே, அவன் உதவி பண்ணா அவன் லெவலுக்கு நான் என் லெவலுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, எல்லா மனிதனுக்குள்ளேயும் இரக்கமும் அன்பும் இருக்கிறது. ஆனால் என்ன, சில பேருக்கு வெகு ஆழத்தில் இருக்கிறது, சில பேருக்கு அது அருவியாய் பொங்கி வழிகிறது. இதுதான் வித்தியாசம். ஒரு மதர் தெரசா, ஒரு இந்த வாழ்க்கையில் நீங்கள் சுவாமி விவேகானந்தர், பெரிய பெரிய மகான்கள், அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அருவி மாதிரி பொங்கி வழிந்தவர்கள், கருணை அன்பு எல்லாம் பொங்கி வழிந்தவர்கள், உலகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் சில பேருக்கு அப்படி இல்லை, போர்வெல் போட்டு மோட்டர் பம்ப் போட்டு அப்புறமா இறக்கம் வெளியே வரும். கல்லுக்குள் ஈரை இருக்கு, மோட்டர் பம்பு தான் கோயம்புத்தூரில் வாங்கணும், ஈரை இல்லாமல் இல்லை, தண்ணி இல்லாமல் இல்லை. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சில பேருக்கு 5 அடியில் அப்படியே தண்ணி கிடைக்குது, அந்த சில பேருக்கு 100 அடி ஆழம் போனாதான் அதுக்கப்புறம் அந்த இறக்கத்தை வெளியே கொண்டு. சில பேருக்கு 2 ஜென்மம் வெயிட் பண்ணணும். அதாவது அவன் மனுஷனா கல்டிவேட் ஆகி அவனுக்கும் ஈவு இறக்கம் பண்பு இதெல்லாம் வர்றதுக்கு வரணும். நீங்க நம்புவீங்களா, ரீசெண்டாக ஒரு பேப்பரில் படிச்சிங்களா, ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் 13 நாள் வச்சிருக்கிறான் அந்த குழந்தைய. 13 நாள் வச்சதுக்கு அப்புறமா அப்படி இப்படி தேடி கீடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருமா வந்து இந்த குழந்தைய கேட்குறாங்க, குழந்தை இவனை விட்டு வரமாட்டேன்னுடுச்சு. அப்போ அவங்க அம்மாவை விட இவன் பெட்டராக பார்த்துக்கிறான்னு அர்த்தம். அந்த ராட்சசிக்கு இவன் எவ்வளவோ தேவையில்லை. நான் பெண்களை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை, அது அப்பான்னு வச்சுங்க, யாரை வேணா நீங்கள் வச்சுக்கோங்க, அதை பற்றி தப்பு இல்லை. அதாவது தன்னை பெற்று வளர்த்த ஒரு நபரை விட இவன் மேலே அது 13 நாள் அன்பு காட்டியிருக்கு அப்படின்னா, அவளை விட இவன் அதிக அன்பு காட்டியிருந்தா மட்டும்தானே அந்த பாசம் வர முடியும். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், யார் அங்கே கடத்திட்டு போனான், பணத்துக்காக தான் கடத்தினான். கடத்திட்டு போய் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ பணம் கொடு எல்லாம் கேட்டான்.
ஆனால் என்ன நடந்து போச்சு, அந்த குழந்தையோட அப்படியே அட்டாச்சு. இதை விட பெரிய கழுத்தை கட்டிக்கிட்டு வரமாட்டேன்னு அழுது. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம். அவன் சொல்கிறான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேன், கண்டிப்பாக வர்றேன், உன்னை பார்க்குறதுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பு என்பது பிறப்பினாலோ உறவினாலோ இரத்த சம்பந்தத்தாலோ ஏற்படுவதல்ல. அன்பு என்பது ஒரு மனிதனாய் இருக்கிற போது இயல்பாக ஏற்படுவது. தட் இஸ் த ட்ரூ பொசிஷன். ஒரு மனிதனுடைய உண்மை இடம் நிலை என்ன அப்படின்னு கேட்டா அன்பு தான். மகாராஷ்டிரத்தை ஆண்ட மன்னர்கள்ல வரலாற்று சிறப்புடைய மன்னர் வீர சிவாஜி. அந்த வீர சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர்னு ஒரு குரு இருந்தார். இந்த ராமதாசர் குரு அவரை பணிந்து வீர சிவாஜி அழைத்து கொண்டு வர்றான். அவன் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான், பெரிய கோட்டை கட்டுறான். அந்த கோட்டையில் எல்லா இடங்களிலும் நூற்றுக்கணக்கான பேர் வேலை, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. தாம் பெருமையை தன் குரு கிட்ட காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சமர்த்த ராமதாசரை அழைத்து கொண்டு வந்து, இது இந்த மலையிலேருந்து எடுத்த கல், இந்த கோட்டைக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வீர சிவாஜி மைண்டில் என்ன ஓடிச்சு, ஒரு 4000-5000 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஏப்பா, இவங்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு போடுறேன், இவங்க எல்லாரையும் நான் தான் காப்பாற்றுறேன், நான் வேலை கொடுத்ததுன்னா இப்போ இவங்க கல்லை உடைச்சி இந்த மலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கோட்டையை, அப்போ நான் தானே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன்னு ஒரு செகண்ட், ஒரு மின்னல், ஒரு கர்வம், ஒரு அகங்காரம் அப்படி லேசாக ஃப்ளாஷ் அடிச்சது. ஒரு குருங்கிறவன் யார் தெரியுமா? சொல்லியதன் பிறகு புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல, சொல்லுகிற போது புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல, நினைக்கிற போதே புரிந்து கொள்ளுகிறவன் தான் நல்ல குரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கும் வாத்தியாருக்கும் கூட பொருந்தும். இப்போ அவன் என்ன நினைக்கிறான், எந்திரிச்சு போகலாம்னு நினைக்கிறானா, இல்லை நம்மளை ஒரு போட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறானா? இதெல்லாம் தெரிஞ்சால் தானே சார் குரு தப்பிக்க முடியும். அதனால குரு சிஷ்யன் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்க கூடாது, நினைக்கிற போதே புரிஞ்சுக்கணும். இதுக்கு ராமாயணத்தில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் ராமாயணம் படித்து பாருங்கள். சீதா கல்யாணத்து போது வில்ல கொண்டு வந்து இப்படி வைக்கிறான் ஜனக மகாராஜா. ராமர் வர்றாரு. ராமருக்கு ஒரு குரு யாருன்னு கேட்டால் கூட அழைச்சிட்டு வந்திருக்கிறவர் விஸ்வாமித்திரங்கிற குரு கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வில்லை பார்த்தாரு, அப்படியே இந்த பையனை பார்த்தாரு. இந்த வில்லனை எடுத்து நான் ஏற்றி சீத்தையை கல்யாணம் பண்ணுவியான்னு இவ்வளோ கேள்வி கேட்கணும். 10 பேருக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்க முடியாதுல்ல. அந்த வில்லை இப்படி பார்த்துட்டு ராமனை ஒரு பார்வை பார்த்தார். கம்பன் எழுதுறாரு, தன் குரு நினைந்த எல்லாம் நினைந்து அவனும் நெடுஞ்சிலையை நோக்கினான். அவர் என்ன நினைச்சாரோ அதை அவளும் புரிஞ்சுக்கிட்டான். புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். விஸ்வாமித்திரர் அப்படி ஜடாமுடிய தள்ளிக்கிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். அவன் நினைந்ததெல்லாம் நினைந்து, அவன் என்ன நினைச்சானோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் ராமன். சீடனுக்கே அந்த குவாலிஃபிகேஷன் வேணும்னா குருவுக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வேணும்? சரி, நம்ம கதையை விட்டுறக்கூடாது. சமர்த்த ராமதாசர் சில பேருக்கு பேச்சில் இது மறந்து போய் ஆடியன்ஸை பார்த்தே கேட்பாங்க, நான் இதை எதுக்கு ஆரம்பித்தேன்? ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, நீ மேடையில் வந்த போதே நாங்கள் நினச்சோம், நீ எதுக்கு ஆரம்பிச்ச? அந்த நிலைமை எனக்கு இன்னும் வரத்துக்குள்ளே நான் பேச்சை நிறுத்திடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமர்த்த ராமதாசர் சிவாஜி அழைத்து கொண்டு வருகிறார். நான் தான் 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஒரு கர்வம் இவனுக்கு. உடனே சமர்த்த ராமதாசர் சொன்னார், இது பாரு, அங்கே ஒரு கல் சும்மா கிடந்தது, இந்த கல் ஏன் நீ கோட்டையில் யூஸ் பண்ணல? இந்த கல் சும்மா கீழே கிடக்குது, இதை மட்டும் நீ ஏன் பயன்படுத்தலை அப்படின்னார். கொஞ்சம் இருங்க, அந்த சிற்பியை கூப்பிட்டு மற்ற கல்லெல்லாம் உள்ளே வச்சிருக்கியே, இந்த கல்லை நீ ஏன் பயன்படுத்தலை கேட்குறாரு குரு. பதில் சொல்லு. அவர் சொன்னார், இது பொக்க கல்லுங்க, உள்ள ஒன்றும் இல்லை, ஹாலோ, பொக்க கல்லுங்க, இதை பயன்படுத்த முடியாது, அதனால விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படியா, ப்ரூவ் பண்ணு அப்படின்னார். உடனே ஒரு சுத்தியில் எடுத்து ஓங்கி அந்த ஒரு கல்லை தட்டுனா, பொக்க கல்லை ஓங்கி ஒரு தட்டுனா, பெரிய ஆச்சரியம். அது உடஞ்சி 2ஆ போனால் உள்ளுக்குள்ள தண்ணி நிற்கிது. தண்ணியில் தேரைங்கிற தவளை உட்காந்துருக்கு. கல்லுக்குள்ள ஒரு தண்ணியில் ஒரு தேரை. அப்போ சமர்த்த ராமதாசர் சிவாஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இதுக்கு நீ தான் சாப்பாடு போடுறியான்னு. என்ன அர்த்தம்? இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் படியளக்கிறானே ஒழிய எந்த தனி மனிதனும் சோறு போட்டு விட முடியாது. அவர் கேட்டார், இந்த தேரைக்கு நீ தான் சாப்பாடு போடுறியா? அப்போ எந்த உயிருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இப்படி புரிஞ்சுக்கங்க. பிரபஞ்சம், பேர் இயற்கை, பேர் ஆற்றல்,
அதுதான் நமக்கு குடிக்க தண்ணி குடிக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது, வாழ்வதற்கு எல்லா நன்மையும் கொடுக்குது. இது எதுவுமே மனித முயற்சி அல்ல, பல விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுத்தது. கல்லுக்குள் ஒரு ஈரம். நான் முதல்ல ஸ்தூலமாக புரிய வைக்கிறேன். கல்லில் தண்ணி இருந்தது, தண்ணியில் தேரை இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி இந்த உலகம் இன்னைய வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? பிறர் மீது நமக்கு அன்பும் கருணையும் இருக்கிறவர்கள் இருப்பதால் தான் இன்று வரை இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா என்னைக்கும் இந்த உலகம் முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு. பாறாங்கல் போன்ற மனதில் ஏதோ ஒரு ஈரம் ஒட்டி கொண்டு இருப்பதால தான் இன்னைக்கு இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. இல்லாட்டி இந்த உலகத்தில் சாப்பாடு கிடைக்காது, இந்த உலகத்தில் வாழ்க்கை கிடைக்காது, இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்காது. பொதுவாக கல் என்பது இரக்கமற்ற தன்மையை தமிழில் சுட்டுவதற்கான, அவன் நெஞ்சு கல்லுப்பா, அவன் மனசு பாறாங்கல்லுப்பா, ஒன்றும் இரக்கமே இருக்காதுப்பா. அப்போ இரக்கம் என்பதை கல்லுன்னு சொல்லி நாம் பழகி இருக்கிறோம். ஆனால் ஈரம்னு சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை இரக்கம்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறோம். ஈரமுடைய கண்ணு, ஈரமுடைய நெஞ்சு என்றெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்போ ஈரம் என்பது இரக்கத்தை குறிப்பது, கல் என்பது இரக்கமின்மையை குறிப்பது. அது ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன், கல்லுக்குள் ஈரம். நீங்கள் வாழ்க்கையை ஒரு ஒன் சைடடாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. யாரை பற்றி எடுத்தாலும் ஒரு பக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய இன்னொரு சைடு என்னன்னே நமக்கு தெரியறதில்லை. எல்லா மனிதனுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. அவனுடைய கேள்வியை நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமாக கேட்டு பார்த்தா அவன் தரப்பில் ஒரு நியாயம் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஒன் சைடடாக மட்டுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் மட்டுமே பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஈரம் இல்லாதது கல், ஆனால் அதற்கு ஈரம் இருந்தால் கல்லிலிருந்து ஈரம் புறப்படுகிறது. இப்போ பாருங்க, வர்ற வழியெல்லாம் அருவி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் கார் மேலையில் வரும்போது என்னுடைய ஓட்டுநரே பெரிய இலக்கிய ரசிகராக இருக்கிறார். நான் எங்கள் ஓட்டுநர் இல்லை, இவங்க அனுப்பிச்சி வச்ச அரசாங்க ஓட்டுநர் தான். ஒரு அரசாங்க ஓட்டுநருக்கு கவிதை தெரியுது, அவர் இலக்கியமாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. பாருங்க இங்கே அருவி பாருங்க, இங்கே அதை பாருங்க, இங்கே பாருங்க அப்படின்னு. நான் இப்போ ஏன் வயசு வைக்கிறேன்னா அவர் தான் என்னை கூட்டு பண்ணிப்போ. ஏன் யார் நமக்கு உதவி பண்ணாலும் தேங்க் பண்ணிடணும். அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி அவர். அதுக்காக அந்த மலையிலேருந்து அப்படியே அருவி, அப்படியே மேலேருந்து அருவி எப்படின்னா, சுரதான்னு ஒரு கவிஞர் எழுதினார், அருவிகள் வைரத்தொங்கல்னார். வைரத்தொங்கல், ஒரு சின்ன வைரத்தில் கல் போட்டிருந்தாலே அப்படியே வைரம் இவ்வளோ பெரிய தொங்கலாக அப்படி காதில் போட்டிருக்கிற மாதிரி மலையிலேருந்து அருவிகள் வைரத்தொங்கல். இந்த இவ்வளவு மலை அவ்வளவு கடினமாக இருக்குது, அதுலேருந்து நீர் ஓடையாக அந்த அருவி கொட்டிக்கிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். பாறாங்கல் அப்படிங்கிறது ஈரத்தோடு சம்பந்தப்படாதது, ஆனால் அதில் ஈரம் வருகிற போது கண்ணுக்கு அழகாக இருக்குது. மலையில் அருவி கொட்டுவது கண்ணுக்கு அழகாக இருக்குது. இப்போ இன்னொரு ஆச்சரியம் சொல்கிறேன். நீங்கள் சில மலையில் சில இடங்களில் டப்புன்னு அப்படி கல்லை உடச்சிக்கிட்டு சொன வெளியில் வரும். எப்படி இந்த பூமியில் கடலுக்கு பக்கத்தில், நதிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஊற்று நீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மலை பாறாங்கல் தானே, ஆனால் அதில் எப்படி தண்ணி இருக்கும்னு நினச்சா, சில இடங்களில் அப்படி மலையினுடைய ஒரு கல் பேர்ந்து சுனை உள்ளேருந்து ஒரு தண்ணி வரும். ஹிமாலயாஸில் கூட எத்தனையோ இடத்துல அது மாதிரி தண்ணீர் வருகிறது. இது எதுக்கு சொல்ல வரேன், இவ்வளவு பாறாங்கல்லேருந்து எப்படி இவ்வளவு குளிர்ந்த ஒரு நீர் வெளியில் வர முடியும்? ஆச்சரியமா இருக்கு. படைப்பை பற்றி ஒரு வினாடி நினைச்சு பார்த்தா பிரமிக்கணும். படைப்பு எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு அப்படின்னு. ராஜாத்தி குங்குமம், தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry